என்ன பண்ணிட்டு இருக்க பொண்ணி? சும்மா மொபைல் பார்த்துட்டு இருக்கேன். அசைன்மெண்ட் முடிச்சிட்டியா? இல்ல, அதை அப்புறம் முடிக்கலாம். ஸ்கூல் ரீஓபன் பண்ணி 2வது நாள்ல கொடுத்தா யாராவது முடிப்பாங்களா? அது மெதுவா முடிச்சுக்கலான்னு வச்சுட்டேன். சஞ்சய், நான் அப்புறம் பேசுறேன். என்ன திரு திரு முடிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லையாம்மா. சரி, என்ன பண்ணிட்டு இருக்க பொண்ணி நீ? அது ஸ்கூலில் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்கம்மா, அதான் படித்து படித்து எழுதி பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? என் பிள்ளைக்கு இவ்வளோ பொறுப்பு வந்துருச்சா? யாரை ஏமாத்துற நீ? எக்ஸாம் அடுத்த நாள்னா கூட நீ முத நாள் புக்கை எடுத்ததே இல்லை. இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆகி 2 நாளில் நீ அசைன்மெண்ட் எழுதுற. அதை நான் நம்பணும். அசைன்மெண்ட் எழுதுறாளாமா? அசைன்மெண்ட் புக்கை தலைகீழாக வச்சுட்டு அப்படி என்ன நீ அசைன்மெண்ட் எழுதுற? முதல்ல அந்த பெட்டை விட்டு எந்திரிச்சு வா. காலையிலேருந்து பெட்டை விட்டு எந்திரிச்ச பாடு இல்லை. ஒரு முக்கியமான வேலை இருக்குது, போயிட்டு வரணும் வா. என்ன, நான் என்ன வேலைன்னு சொல்லவே இல்லையா, அதுக்குள்ளே இந்த மரம் மறைக்கிற? நீங்கள் பிக் சாஃபரும் கையாதுமா ரூமுக்குள்ளே வரும்போதே தெரியும் எனக்கு. மாதத்துக்கு ஒரு தடவை என் கடமையை நிறைவேற்ற நீங்கள் அனுப்புவீங்கன்னு. சரி சரி, கோச்சுக்காத, போயிட்டு வா, எந்திரி. ஏமா எப்போவுமே நான் தான் போகணுமா? உன் பிள்ளை மணி அனுப்ப வேண்டிதானே நீ? வாழ்க்கையிலே தெரியாதனமாக ரேக வைக்க ஆசைப்பட்டு உன் கூட ஒரு தடவை வந்துட்டேன். அதுதான் நான் என் வாழ்க்கையில் பண்ண பெரிய தப்பு. அதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னவே தாம்மா நீ அனுப்பிச்சிட்ருக்க. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கம்மா, இப்படி உன் பையனை பொத்தி பொத்தி வளர்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ வயசானனே ஆளாக அவன்தான் ஹோமில் போய் சேர்ப்பான். அப்போ கூட நான் தான் உன்னை காப்பாற்ற வருவேன். அது தெரியுமா உனக்கு? யாரு நீ என்ன ஆளாக காப்பாற்ற வருவ? ஹோமில் போய் சேர நிலைமையெல்லாம் எனக்கு வராதுமா. அப்படியெல்லாம் கனவு காணாதா? அப்படியே ஒரு நிலமை வந்தாலும் சந்தோஷப்படுற ஆள் நீயாக தான் இருப்ப. சரி சரி, வளவளன்னு பேசாம சீக்கிரம் கிளம்பு பொண்ணி. இப்போதான் வெளியில் மழை விட்டுருக்கு. வருங்கால கலெக்டர் நான். என்னை இப்படி நீ ரேஷன் கடைக்கு அனுப்புற? கலெக்டரா? இது எப்பத்துல இருந்து? டீச்சராவேன்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ நான் கலெக்டராவேன்னு சொல்கிற? கலெக்டராவேன்னு எடுத்த முடிவு 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்ததுமா. 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்தது. இந்த அப்படி பிக் சாஃபரா? நீ கலெக்டராவு இல்லை கார்பெண்டராவு? என்ன ஆனால் எனக்கு என்ன? ஏமா இப்படி தூக்கி எறிகிற? என்ன பொண்ணி, இந்த மாதமும் உங்கள் அம்மா ஒன்றவே அனுப்பிச்சிட்டாங்களா? மத்த என்னத்த கடையே திறக்கல. நாங்களும் 1 மணி நேரமாக இங்கே நிற்கிறோம் பொண்ணி. கடை திறந்த பாடு இல்லை. ஃபோன் பண்ணால் அந்த அம்மா மீட்டிங்கில் இருக்கான், மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லுது. அத்தை, அங்கே பாருங்க, அரிசி அளந்து போடுறவர் வராரு பாருங்க. என்னவாப்பா, ரேஷன் கடைக்கு வந்தீங்க? இல்லதாத்தா, இந்த கடை விலைக்கு வருதுன்னு சொன்னாங்க, அதே விலை கேட்க வந்திருக்கேன். பாப்பாக்கு ரொம்ப குசும்புதே. அண்ணே, இன்னைக்கு பொருள் போடுவீங்களா? உங்க போர்டுல என்னம்மா எழுதி இருக்கு? கடை விடுமுறை இல்லைன்னு தானே எழுதி இருக்கு. அப்ப இன்னைக்கு பொருள் போடுவோம்ல? அது எப்பவுமே எழுதி இருக்கு. ஆனா நீங்க கடை தான் திறக்க மாட்டீங்களா? இன்னைக்கு பொருள் வாங்கிட்டே போங்க. இருங்க கொஞ்ச நேரம். அந்த அம்மா மீட்டிங் போயிருக்கு, வந்துருவாங்க இனி ஒரு 1/2 மணி நேரத்துல. எதுக்குன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கீங்க? இந்த அம்மா வர்ற வரைக்கும் நான் சும்மா இருந்தேன், நீங்க எல்லாம் சொல்லிடக்கூடாது இல்லையா? அதான் அந்த அம்மா வந்துருச்சு. எப்பாப்பா, என்ன வெயில், என்ன வெயில்! மீட்டிங் வச்சு கழுத்து அறுக்குறாங்க. ஏண்ணே, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா என்ன? இந்த ஷட்டர்லாம் திறந்து கூட்டி வைக்க வேண்டியதானே ரூமை? அதிகாரி வராம நான் எப்படிமா உள்ள போறது? இது ஒரு மிஷினு, எப்பா பாரு வேலையே செய்யறது கிடையாது. நான் ரேக வைக்கவா தாயி? இருங்கம்மா, என்னம்மா அவசரம் உங்களுக்கு? நானே மிஷின் ஆன் ஆக மாட்டேன்னு உட்காந்து போராடிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் உங்களால வெயிட் பண்ண முடியாதா? கொஞ்ச நேரமா? நாங்க 10 மணில இருந்து இங்க தாங்க உட்காந்துருக்கோம். நீங்க வந்த நேரத்தை பாருங்க, 12:30 வந்திருக்கீங்க. அதுக்கு நான் என்னம்மா பண்றது? மீட்டிங் வச்சு எங்களை கழுத்த இருக்கிறாங்க. சரி சரி சரி, இருங்கம்மா, இருங்க கொஞ்ச நேரம் இருங்க, மிஷின் ஆன் ஆகட்டும், இருங்க. சொல்லுங்கம்மா, என்னம்மா வேணும்? எல்லாம் தாம்மா வேணும். பச்சரிசி, புழுங்கரிசி, கோதுமை, சர்க்கரை, துவரம்பருப்பு, பாமாயில் எல்லாத்தையும் கொடுங்க. ஏம்மா அதெல்லாம் எதுவுமே இல்லை, வெறும் அரிசி
மட்டும்தான் இருக்கு. போன மாசம் இதுதானே தாத்தா சொன்னீங்க? அதேதாம்மா இந்த மாசமும் சொல்றோம். வந்தா நாங்க கொடுக்க போறோம். நாங்க என்ன வீட்டுக்கா கொண்டு போக போறோம்? இந்தாங்கம்மா ரேஷன் சாமானோட இந்த எண்ணெயும் நீங்க வாங்கணும். என்ன மேடம் இது? நல்ல எண்ணெய்மா, லிட்டர் 420 ரூபா. ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் கொடுத்து விற்க சொல்லியிருக்காங்க. ஆளுக்கு ஒவ்வொரு பாட்டில் வாங்கிட்டு போயிடுங்க. ஏமா இதெல்லாம் எனக்கு வேணாம், இதெல்லாம் நீயே வச்சுக்கோ. பிச்சை வாய் கிடைச்சா போதும், எல்லாத்தையும் தலையில் கட்டி அனுப்பிச்சி விட்றது. இந்த பாட்டில் 400 ரூபாய்க்கு மேலே வாங்கிட்டு போய் நான் என்ன பண்ணுறது? ஏக்கா நீயாவது வாங்கிக்கக்கா. மேடம் முன்னாடி போகிறது எங்கள் அத்தை, 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம். நான் வாங்கிட்டு போனால் அவ்வளோதான், எங்கள் அத்தை என்னை கொன்னே விடும். ஏன்பா அரிசி என்ன எண்ணி எண்ணி போடுது போல? அளவு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. 20 கிலோக்கு 1 ml கூட ஏறாது உங்களுக்கு அரிசி. எத்தனை வருஷம் சர்வீஸ் தெரியுமாமா எனக்கு? 20 கிலோக்கு மேல ஒரு பருக்கு அரிசி கூட உங்க மூட்டையில விழுகாது. ரொம்ப பெருமதே. நீ அந்த முக்கு கடையில் மூட்டை மூட்டையாக அரிசி கொடுக்குற எனக்கு தெரியாதாக்கோ. ஏமா எப்போதாம்மா வரும் கோதுமையெல்லாம்? கோதுமை வாங்கியே நான் 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. மா கோதுமை இந்தியாவிலே இல்லையா? நான் என்ன பண்றது? பொன்னி நீ அது ஒரு பாட்டில் வாங்கிட்டு போடா. வாங்கிட்டு நான் இடத்த காலி பண்ணுமா? ஐயா ஆளப்பாரு, சும்மா கத்திக்கிட்டே இருக்கியா நீ? வெளியில் வருவேல, உனக்கு இருக்கு வா. நான் ஒன்று சும்மா நிற்கல, என் மருமகளுக்கும் அதே பையில ஜாமான் போடணும், அதுக்காக தான் நின்றுட்டு இருக்கேன். அந்த பொண்ணுட்ட நான் போட்டுக்கிறேன், நீ முதல்ல கிளம்புமா முதல்ல இங்க இருந்து. நீ வெளியில வாயா, கல்லை விட்டு எரியறனா இல்லையான்னு பாரு. பைய காமிமா. அண்ணே எனக்கு 10 கிலோ தான் பாருங்க, 10 கிலோக்கு மேல ஏதோ போயிட்டு இருக்கு. 10 கிலோ கரெக்டா போட முடியாதுலம்மா. அப்படி இப்படி 100 கிராம் 200 கிராம் கூடவே வரும். ரத்மா நீ வாமா சீக்கிரம், சரியான லூசு பையனா இருப்பான் போல. பாப்பா உனக்கு என்ன வேணும்? ஐயோ இன்னைக்கு ஒருத்தர் கூட எண்ணெய் பாட்டில் வாங்கலையே. எப்பவும் போல நம்மளே காசு கொடுத்து நம்ம வீட்டுக்கு 2 பாட்டில் வாங்கிட்டு போக வேண்டியதே. இவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு நம்ம இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணியே பிச்சைக்காரி ஆயிடுவோம் போல. தாத்தா அதான் ஸ்லிப்பு கொடுத்துருக்கேன்ல, அதில் என்ன இருக்கோ அதை போடுங்க முதல்ல. ஓகே பாப்பா, கோவிச்சுக்காதீங்க.